நரேஷன் மட்டும் இல்லை, த்ரூ அவுட் ஷூட் வந்து நானும் பாண்டியராஜ் சார் ரொம்ப வி ஹேட் அ கிரேட் ரேப்போ, வி காட் அலாங் வெரி வெல். நம்மளுக்கு பயங்கர அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எப்பவுமே இருந்தது. அவங்க ரொம்ப ஐ திங்க் அது வந்து ஒரு டேலண்ட் ஸ்பேஸ்லேருந்து நம்ம அது கனெக்ட் பண்ணுறது. அவங்க ஐ ஃபீல் ஹீ இஸ் அ கிரேட் ரைட்டர். அவங்க ரொம்ப நேச்சுரலாக அவங்களுக்கு அந்த எழுதுகிற யூனோ க்ரியேட்டிவ் இன்ஸ்டிங்க்ட் அவங்களுக்கு வருது. ஸோ அவங்களுக்கு நடந்த விஷயம், அவங்க லைஃப்பில் இருந்தது சில விஷயங்கள், இதெல்லாம் ஒரு இன்சிடெண்ட் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ பிட்வீன் டேக்ஸ் எல்லாம் இதுதான் எப்போவுமே. ஸோ நரேஷன் மட்டும் இல்லை, அவங்க என்கிட்ட நிறைய கதைகள் சொல்லியிருக்காங்க. சில ஸ்டோரிஸ் கேட்டுட்டு இது எப்படி பண்ணணும் தெரியும். அப்போ நான் வந்து ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நான் பேசுவேன். நான் சொல்லுவேன், இது எப்படி பண்ணணும் தெரியுமா, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி பட்ஜெட்டில் வச்சு நம்ம இப்படி பண்ணால் அது கரெக்டாக இருக்கும். நான் அப்போ பாபா பாஸ்கர் வருவாங்க, இவங்கள தான் இது காசு பண்ணலான்னு நினச்சேன்னா பாஸ்கர், நித்யா நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுங்க, நித்யா ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா நான் பண்ணி கொடுத்துருப்பேன், இவ்வளோ பட்ஜெட்டில் நான் பண்ணி கொடுத்துருவேன். லைக் ஓ மை காட், இவங்க வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ நான் நிறைய கதைகள் கேட்டிருக்கேன். அவங்களோட ஐடியாஸ் ரொம்ப பிரில்லியண்டான ஐடியாஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைகள் அதெல்லாம். ரொம்ப ரூட்டடாக அவங்க வளர்ந்து வந்த அந்த சுச்சுவேஷனில் எப்படி அந்த சின்ன ஒரு வீட்டில் சின்ன இதில் அங்கேருந்து அவங்க இன்ஸ்பிரேஷன் ட்ரா பண்ணி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி. அண்ட் சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு காமெடி இருக்கும். காமெடி எல்லாருக்கும் பிடிக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ எல்லாத்துலேயும் ஒரு காமெடி இது இருக்கும். ஸோ அது கேட்க சூப்பராக இருக்கும். நான் வேற எனக்கு காமெடியெல்லாம் கேட்டால் நான் பயங்கரமாக சிரிப்பேன். ஸோ அவங்களும் அதை என்ஜாய் பண்ணுவாங்க. சொல்லும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கல்ல, ஸோ ஹீ லவ்ஸ் இட். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க, நானும் என்ஜாய் பண்ணுவேன். ஸோ ஷார்ட் மிடில் இதுதான் நம்ம. சூப்பர். ஓகே.